கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மார்க் 9ஆம் அதிகாரத்திலே நாம் ஒரு தகப்பனை குறித்து பார்க்கிறோம். அவருடைய மகனுக்கு ஒரு ஊமையான ஒரு ஆவி பிடித்திருந்த அவருடைய மகனை சீஷர்கள்ட்ட கூட்டிட்டு வராரு. அவங்களால அந்த அசுத்த ஆவியை துரத்த முடியல. அப்புறம் அவங்க தகப்பனார் இயேசு கிறிஸ்துட்ட கூட்டிட்டு சொல்றாரு. அப்போ இயேசு கிறிஸ்து கேட்குறாரு, நீ விசுவாசிக்கிறாயா? எவ்வளோ நாள் ஆச்சு இது அந்த பையன் பாதிக்கப்பட்ட அப்படின்னு கேட்டு தகப்பன் சொல்றார், சிறு வயது முதற்கொண்டே. அப்புறம் அது எப்படிலாம் அந்த பையனை அலக்கழிக்கிறது அதெல்லாமே சொன்னதுக்கப்புறம் 23ஆம் வசனத்தில் இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவ்விசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான். அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து அந்த அவருடைய மகனை விடுதலை ஆக்குறத பார்க்குறோம். இதில் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னன்னா, அந்த தகப்பனாருக்குள்ளே இருந்த ஒரு மன்றாடுகிற ஒரு கிருபை. அவர் முதலாவது சீஷர்கள்ட்ட கூட்டிட்டு வந்தப்புறம் அவங்க விடுதலை ஆக்க முடியலன்ட்டு அறிந்திருந்தும் நான் விசுவாசிக்கிறேன், அவருக்குள் கொஞ்சமாச்சு விசுவாசம் இருந்தது நிமித்தம் தான் இயேசு கிறிஸ்துட்ட அவர் வர்றார். அவர் இதுக்கு தீர்வே கிடையாதுன்ட்டு போயிடல, சீஷர்கள் விடுதலை ஆக்க முடியல அப்படின்ட்டு. அப்போ வந்தப்போ அவர் வெளிப்படையா ஆண்டவர்கிட்ட உதவி கேட்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், என் அவ்விசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். அப்போ நம்ம வாழ்க்கையில கூட கர்த்தர் நம்மளை மற்றவர்களுக்காக மன்றாடும்படி அழைக்கிறார். அப்போ நம்ம சில சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது இந்த மகனுக்கு சிறு வயது முதல் இருந்துச்சு. அப்போ ரொம்ப வருஷமா இருந்த ஒரு பிரச்சனை. அப்போ நம்ம ஜெபிக்கிற ஒரு சில காரியங்கள் நமக்குள்ளே ஒரு சந்தேகம் வரலாம். இது நெடுங்காலமா இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு, நிறைய வருஷமா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள இருக்கிறாங்க. ஒருத்தவங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது நமக்குள்ள ஒரு பக்கம் இந்த தகப்பனாருக்குள்ள விசுவாசம் இருந்திருந்தாலும் இன்னொரு பக்கம் அவருக்குள்ள அவ்விசுவாசம் இருந்திருக்கு. அதனால்தான் அவர் இயேசு கிறிஸ்துட்ட உதவி கேட்கிறார், என் அவ்விசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் அப்படின்னு. ஏன்னா எவ்வளோ வருஷங்கள் ஆயிடுச்சு, சிறு வயது முதல் இருக்கு அப்படிங்கிறத அவர் பார்த்துட்டே இருக்கிறார். இப்போ நம்ம வாழ்க்கையில கூட ஒரு சில விண்ணப்பங்களுக்காக நம்ம விண்ணப்பிக்கும் பொழுது நமக்குள்ள அவ்விசுவாசம் இருக்கிறது இயல்பான ஒரு காரியம். ஆனா அந்த அவ்விசுவாசத்தை கர்த்தர்கிட்ட சொல்லி, ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, என் அவ்விசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யுங்க அப்படின்னு நமக்குள் இருக்கிற அவ்விசுவாசத்திற்கான உதவியை கர்த்தரிடத்தில் கேட்கும் பொழுதும் உண்மையான ஒரு தேடுதல், விடாமுயற்சி, தொடர்ந்து தேடுதல், விசுவாசத்தோட கர்த்தர்ட்ட நாம் விண்ணப்பிக்கும் பொழுது, கண்ணீரோட கேட்கும் பொழுது நிச்சயமாய் அது எத்தனை வருஷ பிரச்சனையா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, எவ்வளோ கடினமான காரியமா இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவுக்கு முடியாத காரியம் என்று ஒன்றுமே கிடையாது. அவருடைய பாதத்தில் போய் வைக்கும் பொழுது நிச்சயமாய் அதற்கான பதிலை நாம் பெற்றுக்கொள்வோம். God bless you.